எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம நிறைய சிக்கன் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நல்ல டிஃப்ரெண்ட்டான இன்னொரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சிக்கன் கோஷா. இது ரொம்ப பாப்புலரான ஒரு பெங்காலி டிஷ். ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் செய்ய முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு நான் 800 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சுத்தமாக கழுவி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கனில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கடுகு எண்ணெய் சேர்க்கறது ரொம்ப முக்கியம். மசாலா எல்லாம் சிக்கன் பீசஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா தடவி மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை பொடியை அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவுக்கு 2 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 சிவப்பு மிளகாய், பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், ஜாவித்ரி, கிராம்பு, ஜாதிக்காய், கொஞ்சம் மிளகு எடுத்து எல்லாத்தையும் ஒரு சின்ன பேனில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வறுப்பட்டதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துகிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய், அதாவது மஸ்டர்ட் ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடானதும் மெலிசா நீல வாக்கில் நறுக்கின 5 வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்க, நல்லா அருமையாக வறுப்பட்டிருக்கு. இப்போ ஊற வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். பீசஸ் எல்லாத்தையும் வெங்காயத்து கூட நல்லா கலந்து விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆனதும் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மசாலா பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபிக்கு இந்த மசாலாவை ஒரே டைமில் சேர்க்கலை, அப்பப்போ தான் சேர்க்க போகிறேன். இதனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும்போதே உப்பு சேர்த்ததால் இப்போ பார்த்து எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். 10 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ இன்னொரு 1.5 டீஸ்பூன் அரைச்ச மசாலா பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அருமையாக வெந்து வருது. 25 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ கடைசியாக மீதம் இருக்கிற மசாலா பொடியை தூவி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டோவ்லேருந்து இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான சிக்கன் கோஷா தயாராகிடுச்சு. இந்த சிக்கன் கோஷாவை நீங்கள் சூடாக நல்லா சாஃப்டாக வேக வச்ச ரைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.